என் பேர் வினோத் கண்ணா, கோல்டு ஆடிட்டராக இருக்கேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கெரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்காக இந்த ஆடிட் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேப்பர் கவர் பவுச்சோட டேர் வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். பார்க்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வெயிட் ஒரு 12 கிராம்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒன்றா வெயிட் பார்க்க போகிறோம். இதில் 2 செட் பேங்கிள், 2 பீஸ் பேங்கிள் அண்ட் ஒரு 2 பீஸ் கம்பல் இருக்கு. டோட்டல் வெயிட் 11.7 கிராம்ஸ் இருக்கு. ஸோ கவர் வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா எப்பயுமே ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வளையல் பார்க்கலாம். வளையல் எப்பயுமே இந்த மாதிரி வளையலை நம்ம பார்க்கும்போது நூட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் செக் பண்ணணும். எவ்ரி கார்னர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நிறையா. ஃபஸ்ட்டு சீல்ஸ் இருக்கா, என்னென்ன டைப் ஆஃப் சீல் இருக்குது, என்ன இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே. ஃப்ளெக்சிபிலிட்டி பார்க்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டியில் நமக்கு தெரியும், நார்மலாக ஃப்ளெக்சிபிலிட்டியில் 22 கேரட்டாக இருந்தால் பஞ்ச் ஆகும். பட் இங்கே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ மைட் பி இதில் ஏதாச்சும் ஃபில்லிங்ஸ் இருக்கலாம், வேறு ஏதாச்சும் பிளேட்டிங்ஸ் இல்லை கோட்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்கும்போது எனக்கு இங்கே கோல்டோட எந்த இதுவும் எனக்கு இதுவாக தெரியல, கம்மியாக தெரியுது. பிளஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு தங்க தோள்கள் எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. மைட் பி இது ஒரு 19 கேரட்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ எப்பயுமே நம்ம பார்க்கும்போது இதுலேயும் பார்க்கும்போது இதில் வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது எனக்கு. ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது பேலன்சிங்கில் வெயிட் அதிகமாக தெரியுது, டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ ஒன்று ஓகே. இதையும் செக் பண்ணிடலாம். ஈச் பேங்கிள்ஸ் செக் பண்ணணும் ப்ராப்பராக. இதையும் செக் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் எந்த இடத்துலையும் எனக்கு தெரியல. இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. தங்கத்துவல்கள் கம்மியாக இருக்குது. பட் அதர் சென்ஸ் காப்பர் அதிகமாக இருக்குது. ஸோ காப்பர் கிளியர் பிக்சர் எனக்கு இங்கே தெரியுது விஷுவலில் பார்க்கும்போது. ஓகே. இப்போது நம்ம ஸ்டட்டு போகலாம். ஸ்டட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே நல்ல ஃபினிஷிங் இருக்குது ஓரளவுக்கு. பட் இருந்தாலும் செக் பண்ணலாம். உள்ள கார்னர்ஸ்குள்ளே எனக்கு எதுவும் தெரியல. பட் இதில் மார்க்கிங் நம்ம மெயினாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது மார்க்கிங்ஸ் பார்க்கணும். ஓகே. இதில் மார்க்கிங்ஸ் எதுவும் இல்லை. லெட்ஸ் செக். ரப் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது சுத்தமாகவே அந்த கோல்டோட எந்த துணிகளும் இல்லைங்க. நம்ம இங்கே பார்த்தா எனக்கு ஃபுல்லாகவே காப்பர் தான் தெரியுதுங்க. ஸோ இது செக் பண்ணலாம். இந்த பீஸையும் செக் பண்ணலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இதுலேயும் காப்பர் தான் நிறையா இருக்குது. ஸோ தங்கத்தோட துகள்கள் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இதில் ஸ்டட்டு வெயிட் அதிகமாக இருக்குது.